போன வருஷம் பதவி ஏத்துக்கின உடனே என்ன சொன்னாரு, கனடா நீங்க 51வது மாநிலமா மாறிடுங்கன்னு சொன்னாரு. இந்த வருஷம் கிரீன்லாந்து பிடிச்சிக்கிறாரு. அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் என்ன சொல்வார் அப்படின்னு தெரியல. அண்டை நாடுகளுக்கு பக்கத்துல இருக்கிற சிறிய சிறிய நாடுகளுக்கு சொல்லுவார். அதுல வேற இன்னொன்னு சொல்லியிருக்காரு, சும்மா நீங்க வந்து ஏதோ ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி போட்ல வந்து இறங்கினா அது உங்களுக்கு சொந்தமாயிருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்ப அமெரிக்கால இன்னைக்கு இருக்கானுங்களே இந்த பயிலுவா, இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தவனுங்க? நான் அங்கேயே பிறந்து வந்தவங்களா? இப்போ கிரீன்லாண்டை பற்றி இன்னொன்று சொல்லியிருக்காரு. இது பாருங்க, இஃப் யூ கேனாட் டிஃபெண்ட் யுவர் டெரிட்டரி, நீங்கள் அதை கிளைம் பண்ண முடியாது. அதாவது உங்களால் உங்களுடைய நாட்டை பாதுகாக்க முடியல அப்படின்னு சொன்னால் அப்போ அது உங்களுக்கு கிடையாது. அப்படி பார்க்க போனால் பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன நாடுகளெல்லாம் வந்து பெரிய நாடுகள் மூழ்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு சைனா வந்து தைவானை புஷ்டு, ஆமாங்க அவங்களால அவங்க நாட்டை டிஃபெண்ட் பண்ண முடியல, அதனால நாங்கள் தூக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கூட இருக்கவங்க இருப்பாங்களா, அவருக்கு தெரியலாம், கூட இருக்கிற அறிவாளிகள் பொருளாதார வல்லூர் கையில வச்சிருப்பாங்க. அடையாங்க நீங்க வேற, அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து ஆரம்பமே அதிரடி அருமையான சரவடின்னு டங்கு டக்கர்னு ஜால்ரா தட்டுற எது சொன்னாலும் ஐயோ ஜால்ரானா உங்க வீட்டு ஜால்ரா எங்க வீட்டு ஜால்ரா கிடையாது, இவ்வளவு பெரிய மோடத்தை வச்சு தட்டி நிக்கிறாங்க அங்க இருக்கவனுங்க எல்லாம். சார், இதுக்கு ஐரோப்பிய நாடுகள் எப்படி ஒத்துக்கொள்ளும்? ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் வந்து கிரீன்லாந்துக்கு ஆதரவா இருக்கு, அதே போல அவங்களுடைய படைகள்லாம் கிரீன்லாந்துக்கு இறக்கிருப்பதாகவும் சொல்லப்படுது. இது வந்து அவருக்கு ஒரு எதிரா இருக்குமே, அது அவரால் முடியாதே சார். எத்தனை பேர் இறக்கிருக்காங்கன்னு தெரியுமா? 6 நாடுகள் நினைக்கிறேன். 6 நாடுகள் அவங்களுடைய படைகளை வந்து இறக்கிருக்காங்க. அது ஒரு அவருக்கு வந்து நெகட்டிவா தானே சார் அமையும். அது பிரிட்டன்ல இருந்து அந்த சர்வதேச படைன்னு வச்சுக்கலாமா, அந்த படை சார்பா அவங்க நாட்டு ராணுவத்திலிருந்து ஒத்துழைச்சிருக்காங்க. நீங்க விளையாடுறீங்களா? அதுவும் எத்தனை நாளைக்கு? 2 நாளைக்கு தாங்க இருப்பாங்க. குளிர் தாங்க முடியாது, திரும்பி வந்துடுவாங்க போல. எத்தனை நாளைக்கு தான் டென்மார்க் வந்து முரணு பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல ஃபார் தட் மேட்டர் பிரான்ஸோ ரொம்ப பெருசா பேசியிருக்காங்க, அதெல்லாம் கிடையாது, நீங்க அப்படி ஃபோர்ஸபிளா நீங்க டேக் ஓவர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நாங்க அமெரிக்காவோட எந்த விதமான கொண்டு கொடுப்பும் வச்சுக்க மாட்டோம், எந்த பிசினஸும் இருக்காது, நேட்டோவே உடையும் அப்படின்லாம் சில பேர் பேசிருக்காங்க. ஐரோப்பிய நாடுகள் தனி ராணுவமே உருவாக்குது அப்படின்னு சொல்ல உடையட்டேன், நான் தானே நேட்டோ, நான் இல்லைன்னா நீ என்ன இருக்காங்க, ஒண்ணுமே கிடையாது. இப்ப இதுல சில லூசு பசங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, ட்ரம்ப் எல்லாம் இல்லைங்க, ரஷ்யா தாங்க உக்ரைனை முழுங்கிட்டாங்கன்னா அடுத்தது நேரா கிரீன்லாந்துக்கு தான் வருவாங்க, இப்படி ஆரம்பிச்சிருக்காங்க யூரோப்பியன் யூனியன்லயே. எதுக்காக அப்படின்னா, ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், இப்போ வெனிசுலாவை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை நான் பிடிக்க போறேன், அதை வந்து அமெரிக்கா கூட இணைத்து 51வது மாகாணமா மாற்ற போறேன் அப்படின்ற போல தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. இதற்கு வந்து ஆதரவு அளிக்காத நாடுகளுக்கு கூடுதல் வரியும் போடுவேன் அப்படின்ற போல ஒரு சர்வாதிகாரத்தனத்தை காட்டிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, போன வருஷம் பதவி ஏத்துக்கின உடனே என்ன சொன்னாரு, கனடா நீங்க 51வது மாநிலமா மாறிடுங்கன்னு சொன்னாரு. இந்த வருஷம் கிரீன்லாந்து பிடிச்சிக்கிறாரு. அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் என்ன சொல்வார் அப்படின்னு தெரியல. அண்டை நாடுகளுக்கு பக்கத்துல இருக்கிற சிறிய சிறிய நாடுகளுக்கு சொல்லுவார் சார். அதுல வேற இன்னொன்னு சொல்லியிருக்காரு, சும்மா நீங்க வந்து ஏதோ ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி போட்ல வந்து இறங்கினா அது உங்களுக்கு சொந்தமாயிருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்ப அமெரிக்கால இன்னைக்கு இருக்கானுங்களே இந்த பயிலுவா, இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தவனுங்க? நான் அங்கேயே பிறந்து வந்தவங்களா? பூர்வீகம் ரெட் இண்டியன்ஸ். அவங்க தான் ஆதி குடிகள். அவங்க இன்னைக்கு இருந்த இடமே தெரியல, 2% கம்மியா போயிட்டாங்க. இவங்க எல்லாரும் போட்ல வந்து இறங்கினவங்க. அவங்க வந்துட்டு இன்னைக்கு அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அடுத்தது அங்க அமெரிக்காலேயே சில பேர் வந்து ரொம்ப நாசுக்கா சொல்லி நிற்கிறாங்க. ட்ரம்ப் இவ்வளவு பேசுறாரு, இமிகிரன்ஸ் இல்லீகல் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இவருடைய மனைவி என்ன அமெரிக்கால பிறந்து வந்தாங்களா? எந்த ஊர் சார் அவங்க? அவங்க வந்து யூரோப்பியன். அவங்க வந்து அவங்கள தானே கல்யாணம் பண்ணிக்கினாரு. அப்ப இது மட்டும் யோகியமா அப்படின்லாம் கேட்டுக்கிறாங்க. கேட்டேன், அதெல்லாம் ஃபேக் நியூஸ் அப்படின்வாரு. இது மட்டும் இல்லை, இவருக்கு முந்தைய மனைவி அவங்களாம் பற்றி அவங்க கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஓ, அப்படி வர போகுதுங்களா? பட் அவங்கெல்லாம் வந்து சட்டப்பூர்வமாக வந்தவர்கள், இந்த கள்ளத்தோணியில் வந்தல, செவரேறி உச்சி வரல, அதனால அதை விட்டுருங்க, அது தேவையில்லை. அங்கே எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஒருத்தருக்கு குத்திக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க. அப்போ கிரீன்லாண்டை பற்றி இன்னொன்று சொல்லியிருக்காரு. இது பாருங்க, இஃப் யூ கேனாட் டிஃபெண்ட் யுவர் டெரிட்டரி, நீங்கள் அதை கிளைம் பண்ண முடியாது. அதாவது உங்களால் உங்களுடைய நாட்டை பாதுகாக்க முடியல அப்படின்னு சொன்னால் அப்போ அது உங்களுக்கு கிடையாதுன்னு. அப்படி பார்க்க போனால் பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன நாடுகளெல்லாம் வந்து பெரிய நாடுகள் மூழ்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு சைனா வந்து தைவானை புஷ்டு, ஆமாங்க அவங்களால அவங்க நாட்டை டிஃபெண்ட் பண்ண முடியல, அதனால நாங்கள் தூக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் போது நான் என்னத்துக்கு சண்டையை நிறுத்தினேன், நான் வந்து 2 பேரும் நியூக்ளியர் பாம்பு வச்சுக்கிறாங்க, அதை நிறுத்தினேன், அத்தனை பேர் செத்துருப்பாங்க, 8 பிளேன், முதல்ல 5ல் ஆரம்பிச்சாரு, அப்புறம் 6ன்னாரு 7ன்னாரு, இப்போ கடைசியா வந்து அந்த 8 சண்டையை நிறுத்தினோடனே 8 ஃபிளைட்டு சுட்டு தள்ளிட்டாங்கன்னாரு. யாரை சுட்டாங்களான்னு தெரியாது. பாட்டுக்கு ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுங்கிறாரு. இன்னும் 2 மாசம் போச்சுன்னா 9 ஃபிளைட்டுன்னு வாரு, அப்புறம் 10 ஃபிளைட்டுன்னு வாரு. யாராவது பக்கத்துல இருந்து சொல்லணும். இதுல வேற அங்க கேட்குறாங்க, என்னங்க நீங்க இது மாதிரி அப்படியா
நான் சொன்னேனா அப்படின்லாம் வேற கேட்குறாரு. அதாவது டாக்ஸ் ரீஃபண்ட் கொடுப்போம் ம். அப்படின்றதுக்கு நான் எப்போ சொன்னேன் அப்படின்றாரு. நம்ம என்ன சொன்னோன்றதே அவருக்கு தெரியல. இவர் பைடனை கிண்டல் பண்ணியிருந்தார். இல்ல கூட இருக்கவங்களும் இருப்பாங்களா? அவருக்கு தெரியலாம் கூட இருக்கிற அறிவாளிகள், பொருளாதார வல்லுநர் கையில வச்சுருப்பாரே சார். அடையாங்க நீங்க வேற. அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து ஆரம்பமே அதிரடி அருமையான சரவடின்னு டங்கு டக்கர்னு ஜால்ரா எது தட்டுறது. சொன்னாலும் ஐயோ ஜால்ரானா உங்கூட்டு ஜால்ரா எங்கூட்டு ஜால்ரா கிடையாது. இவ்வளவு பெரிய மோடத்தை வச்சு தட்டி நிற்கிறாங்க அங்க இருக்கவனுங்க எல்லாம். இங்க இருக்கவங்களோட அந்த சொம்பு அண்டாக்களை விட அங்க மிகப்பெரிய அந்த குதிரை பாத்தீங்களா, விவசாயிகள் வீட்டுல இருக்கும் நெல் கொட்டி ஆமா, வச்சிருக்காங்க. ஒரன்னு சொல்லுவாங்க பெருசா. அது இந்த அண்டாவோட பெரிய குதிரா இருக்கானுங்க அவங்க. அவங்க கிட்ட போய் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? ஆனா போற போக பார்த்தா காசு குத்து வாங்கிடுவார்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ $700 பில்லியன் ஆரம்பிக்கிறாங்க போல இது. ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா. சரி, இதுக்கு ஐரோப்பிய நாடுகள் எப்படி ஒத்துக்கொள்ளும்? ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் வந்து கிரீன்லாந்துக்கு ஆதரவா இருக்கு. அதே போல அவங்களுடைய படைகள்லாம் கிரீன்லாந்துக்கு இறக்கியிருப்பதாகவும் சொல்லப்படுது. இது வந்து அவருக்கு ஒரு எதிரா இருக்குமே, அது அவரால முடியாதே சார். எத்தனை பேர் இறக்கியிருக்காங்கன்னு தெரியுமா? 6 நாடுகள் நினைக்கிறேன். 6 நாடுகள் அவங்களுடைய படைகளை வந்து இறக்கியிருக்காங்க அப்படின்னு. அது ஒரு அவருக்கு வந்து நெகட்டிவா தானே சார் அமையும் அது. பிரிட்டன்ல இருந்து அந்த சர்வதேச படைன்னு வச்சுக்கலாமா, அந்த படை சார்பா ஓகே அவங்க நாட்டு ராணுவத்திலிருந்து ஒத்துழைச்சிருக்காங்க. ஓகே விளையாடுறீங்களா? அதுவும் எத்தனை நாளைக்கு? 2 நாளைக்கு தாங்க இருப்பாங்களா. 2 நாள் குளிர் தாங்க முடியாம திரும்பி வந்துடுவாங்க போல. வீட்டுல சொல்லிட்டு வந்திருப்பாங்க, 2 நாள் தான்மா, நீ ஒரு ட்ரெஸ் எடுத்து வை, அங்க போய் குளிக்க போறதெல்லாம் கிடையாது. அப்படியே போன ட்ரெஸ்ஸை போட்டீங்கன்னா அப்படியே அந்த கோட்டு அது இதெல்லாம் போட்டீங்கன்னா அந்த மேல அந்த ஜெர்கின் எல்லாம் போட்டீங்கன்னா அப்படியே திரும்பி வந்துருவோம். சும்மா ஒரு பையன் மட்டும் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. பட் சி செக்யூரிட்டி இல்லை ரஷ்யா சைனா த்ரெட்டு அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆல்ரெடி அங்கே வந்து தூள் பேஸ் இருக்கு, அமெரிக்காவோட பேஸ். ஸோ இன்னும் நிறைய பேசஸ் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போயிருங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, பேஸ் அப்படின்னு சொன்னா அப்புறம் நான் தான் காசு செலவு பண்ணணும். சி நேட்டோக்கே அவர் என்ன சொல்லி நிற்கிறாரு, செலவு பண்றேன், மொத்த காசை நான் தான் போட்டு வச்சிருக்கேன், கிட்டத்தட்ட 70% நான் காசு கட்டிக்கிறேன், நீங்கெல்லாம் வந்து 2% ஆஃப் ஜிடிபி தான் செலவு பண்றீங்க, அது 5% ஆக்குங்க. சரி ஆக்கி என்ன பண்ணணும்னா என்கிட்ட இருந்து ஆயுதம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறார். அப்படி இருக்கச்ச இப்போ டென்மார்க்லயோ இல்லை வந்து மற்ற நேட்டோ கண்ட்ரிஸோ இல்லை யூகேவோ நாங்க இந்த மாதிரி வந்து அங்க ஒரு 4 பேஸ் வச்சுக்க போறீங்களா அப்படின்னு தாராளமா வச்சுக்கோங்கன்னு போறாங்க. காசு எவன் கொடுப்பான்? அவர் வந்து வெறுங்கையில முழம் போடணும்னு நினைக்கிறாரு. சரி அப்ப இதை வாங்கினா மட்டும் என்ன அப்படின்னா அங்க வந்து ஆயில் அண்ட் கேஸ் இருக்கு, அதை விட முக்கியமா ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கு. சீனா அதை வச்சுதானே இன்னைக்கு வந்து வேலை காமிச்சுருக்காங்க. ஸோ அதை முதல்ல எடுத்தானோ, அதை எடுக்கணும் அப்படின்னா நான் அமெரிக்கன் கவர்மெண்டா போய் எடுக்க போறாங்க, எல்லாம் பிரைவேட் தான். நம்ம இருக்கும்போதே நம்ம அப்படி நீங்க என்ன சொன்னீங்களா, கூட இருக்கவங்க பொருளாதார புலிகள் அப்படின்னு அவங்களுக்குலாம் ஒரு 4 கான்ட்ராக்ட் கொடுப்போம். அவங்க வந்து நம்ம ரிட்டையர் ஆகிட்டு போன பிறகு அவங்க நம்மளை கவனிச்சுப்பாங்க. அப்புறம் நம்ம பிள்ளைகிறான் மருமகிறான் பொண்ணுக்குது, அவங்களுக்குலாம் ஆளு ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்க, அவங்க கன்சல்டன்ட்னு அவங்களுக்கு வந்து ஏதாவது சம்பளம் வரும், அவங்க ஒரு 4 வெஞ்சர்ல இறங்குவாங்க. பதவியில இருக்கும்போதே நம்மளுக்கு இருக்கவங்களுக்கு பண்ணிக்க வேண்டியது தானேப்பா. ஸோ அதுக்காகத்தான் அவர் அங்கே கண்டு வச்சிருக்காரு. இப்போ வந்து அந்த 700 பில்லியன் ஆரம்பிச்சு 500 பில்லியன் அப்படின்னு முடிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எத்தனை நாளைக்கு தான் டென்மார்க் வந்து முரணு பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை ஃபார் தட் மேட்டர் பிரான்ஸோ ரொம்ப பெருசாக பேசியிருக்காங்க, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் அப்படி ஃபோர்ஸபுளாக நீங்கள் டேக் ஓவர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் அமெரிக்காவோட எந்த விதமான கொண்டு கொடுப்பும் வச்சுக்க மாட்டோம், எந்த பிஸ்னஸும் இருக்காது, நேட்டோவே உடையும் அப்படின்லாம் சில பேர் உடையும், ஐரோப்பிய நாடுகள் தனி ராணுவமே உருவாக்குது அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சொல்ல உடையட்டான், நான் தானே நேட்டோ, நான் இல்லைன்னா நீ என்ன இருக்காங்க, ஒன்றுமே கிடையாது, உடச்சிங்கன்னா உடச்சிட்டு போ, ஒன்றால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்வாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க கிட்ட என்ன இருக்குது, இவங்க கிட்ட என்ன ஆர்மி ஸ்ட்ரென்த் இருக்குது? பிரிட்டனோட ஆர்மி மொத்தம் எத்தனை பேருக்கு தெரியுமா? இல்லை இவங்க என்ன நினச்சிட்டு இது மாதிரி பேசுகிறாங்கன்னு புரியல. ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரிசர்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மோர் தென் 30 lakhs இருக்காங்க சோல்ஜர்ஸ். உக்ரைன்லேயே செத்து போனவங்களே பல லட்சக்கணக்கான பேர். நாட்டை விட்டு ஓடி போனவங்க கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் பேர்னு சொல்கிறாங்க. யூரோப்பில் இருக்க மற்ற நாடுகள்லாம் தஞ்சம் புகுந்திருக்காங்க. அவங்களே வந்து 10 லட்சம் அப்படின்னு வச்சுருக்காங்க சோல்ஜர்ஸ். பிரிட்டனில் எவ்வளோப்பா வச்சுருக்கீங்க அப்படின்னா, நாங்கள் வச்சுருக்கோங்க ஒரு 73,000 80,000 பேர் இருக்காங்க. அதில் வயசாகி ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கவங்க தான் நிறைய, யங்ஸ்டர்ஸ் கிடையாது. ஃப்ரான்ஸில் கேட்டால் நாங்கள் 92,000 வச்சுக்கிறோம். ஜெர்மனியில் 3 வருஷத்தில் நாங்கள் பண்ணிடுவோம். என்ன பண்ணுவீங்க? அது வரைக்கும் சும்மா இருப்பாங்களா சண்டை போடுறவங்க? போதும் தாதா சண்டைக்கு வர அப்படின்னா, நில்லு நான் ஏதோ ஜிம்முக்கு போயிட்டு தான் உடம்பெல்லாம் ஏதுன்னு வந்தேன், என்ன பண்ணுறேன் பாரு, அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னா புள்ளையர்னு ஒரே அறை விட்டு போவான். சரியா? இப்போ இதில் சில லூசு பசங்க என்ன பேசிட்டு இருக்காங்க,
ட்ரம்ப் எல்லாம் இல்லைங்க, ரஷ்யா தாங்க. உக்ரைனை முழுங்கிட்டாங்கன்னா அடுத்தது நேரா கிரீன்லாண்டுக்கு தான் வருவாங்க. இப்படி ஆரம்பிச்சிருக்கானுங்க யூரோப்பியன் யூனியன்லயே. ஓகே. அது எதுக்காக அப்படின்னா, நாளைக்கு ஒட்டுமொத்தமா அமெரிக்காவுக்கு தூக்கி கொடுத்து விட்டு நாளைக்கு யாரும் கேட்கக்கூடாது இல்ல. இங்க சொல்றாங்க பாருங்க, பாசக உள்ள வந்துரும் அப்படின்ற மாதிரி ரஷ்யா உள்ள வந்துரும், அதனால நாங்க அமெரிக்கா கிட்ட கொடுத்துட்டோம், இப்படிதான் சொல்ல போறானுங்க. ஒரு ஃபைனலா ஒரு 500 பில்லியன் செட்டில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அதையும் அமெரிக்கா காசா தூக்கி கொடுத்துட மாட்டாங்க டென்மார்க்கு. நாங்க உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறோம், நீங்க அதை வந்து எங்க ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணணும், வேணும்னா கிரீன்லாந்துல ஜாயிண்ட் வெஞ்சர் அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு எங்க நாட்டு கம்பெனிகளோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டுக்கோங்க, அதுல நீங்க ஒரு மைனாரிட்டி ஸ்டேக் ஹோல்டரா இருங்க அப்படின்னு. அல்டிமேட்லி பாத்தீங்கன்னா சுத்தி முத்தி அந்த பணம் வந்து மறுபடியும் அமெரிக்காவுக்கு தான் வரப்போகுது. இவங்களை வந்து 500 பில்லியன் வந்தது அப்படின்னு கணக்காப்பாங்க, கடைசியில கையில ஒன்றும் நிற்காது. இப்படிதான் ஏமாத்தி தட்டி தூக்க போறார். அது நடந்துரும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா யூரோப்பால ரொம்ப நாளைக்கு எதிர்த்து நிக்க முடியாது. நடக்குமா சார்? ஏன்னா இவரு இப்போ செனட்ல நடந்த இடைக்கால தேர்தலில் வந்து அவருடைய கட்சி ரொம்ப தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்ற போல சொல்லியிருந்தாங்க. இல்லப்பா, ஒன்றும் மிட் டர்ம் எலெக்ஷன் நடக்கல, இனிமே தான் வரப்போகுது. இடைக்கால தேர்தலில் வந்து அவருக்கு வந்து நெகட்டிவா இருக்கு அப்படின்ற போல சொல்றாங்க, தோல்வி அடையக்கூடிய சூழல் அப்படி இருக்கு அப்படின்ற போல சொல்றாங்க. அது அப்படி நடந்துச்சுன்னா அவர் கொண்டு வர திட்டத்துக்கெல்லாம் அவர் வந்து வெற்றி பெற முடியுமா அங்க கொண்ட நாடாளுமன்றத்துல? அதாவது அங்க வந்து ஒரு சிக்கலான சிஸ்டம். பிரசிடென்ட் அவருக்குன்னு சில பவர்ஸ் இருக்கு, செனட் காங்கிரஸ் அவங்களுக்குன்னு சில பவர்ஸ் இருக்கு. அந்த மணி அப்படின்றதெல்லாம் கண்ட்ரோல் வந்து காங்கிரஸ் தான். ஸோ அது ஒரு மாதிரி பயா மீடியாவா பேசி ஈசி இப்படி தான் பட்ஜெட்லேருந்து எல்லாமே அப்படி தான் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அன்லஸ் பிரசிடென்ட் எந்த கட்சியோ அந்த கட்சியே செனட்டு காங்கிரஸ் ரெண்டுத்துலேயும் வந்து மெஜாரிட்டியாக இருந்தால் அப்போவுமே சிக்கல் வரும். ஏன்னா இங்க மாதிரிலாம் வந்து கட்சியில வந்து அந்த கட்சி கொறடான்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க இதை ஆதரித்து ஓட்டு போடுங்கள் அப்படின்னு சொன்னா அவங்க அத்தனை பேரும் ஓட்டு போடணும், இல்லாட்டா கட்சி தாவல், அதெல்லாம் அங்கே கிடையாது. அவங்கெல்லாம் வந்து இந்த கட்சியில இருப்பாங்க, அந்த கட்சி பாலிசிக்கு ஆதரவா ஓட்டு போடுவாங்க, இல்லை அங்க இருந்து இவங்களுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க, அதெல்லாம் யாரும் கேட்க முடியாது. அது இண்டிவிஜுவல்னு வச்சுக்கோங்களேன். சமீபத்தில் கூட ஒரு விஷயத்தில் அப்படிதான் நடந்து, ரிப்பப்ளிகன்ஸ்லாம் வந்து அவங்க கட்சி ஸ்டாண்டுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. இவரும் இனிமேல் அவங்க ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் இன்னொன்று சொல்லிக்கிறார் ட்ரம்ப், இந்த தடவை எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க, அதுக்கப்புறம் நீங்க ஓட்டு போடவே வேணாம். ஏன் சார்? ஏன் அந்த எதுக்கு? நானே பிரசிடென்ட், அதுக்கு அடுத்து நான் இருக்க மாட்டேனே, நானே இருந்துட்டு போறேன், எதுக்கு எலெக்ஷன்லாம்? நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல. என்ன சொன்னாரு, இந்த தடவை வந்து மிட் டர்ம் எலெக்ஷன்ல நார்மலாவே அவர் சொல்றது, பிரசிடென்ட் எந்த கட்சியோ அவர் ஆட்சிக்கு வந்த உடனே, பதவிக்கு வந்த உடனே அவருடைய கட்சி வந்து அந்த மிட் டர்ம் எலெக்ஷன்ஸ்ல தோத்து போயிடுது. அது ஏன் அப்படின்னு நீங்க போய் ஜனங்களை போய் கேளுங்க. இப்பதானடா ஓட்டு போட்டு அந்த கட்சிக்காரனது கொண்டு வந்து பகுதியில் உட்கார வச்சிங்க, அப்புறம் அந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க, என்னதான் நினைச்சுக்கிறீங்க, உங்க மனசுல என்னதான் இருக்குது, இப்படி போய் கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு கூட என்ன சொல்லியிருக்காரு, பாருங்க அப்படி மட்டும் நம்ம தோத்து போயிட்டு டெமோக்ராட்ஸ் வந்து இங்க மெஜாரிட்டியா வந்துட்டானுங்கன்னா உடனே என்ன பதவியிலேருந்து தூக்கணும் அப்படின்வானுங்க, அதனால வந்து அவங்க ஜெயிக்க கூடாது, எப்படியாவது இது பண்ணணும் அப்படின்னுங்கிறாரு. எனக்கு என்னவோ இது நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இவர் பண்ற கூத்து ரிப்பப்ளிகன் பார்ட்டிலேயே பல பேருக்கு பிடிக்கல. ஓ, டெமோக்ராட்ஸ் வந்தாங்கன்னா இவர் இம்பீச் பண்ணுவாங்களா, டேய் அவங்கள ஜெயிக்க விடுறா அப்படின்னு பண்ணாலும் ஆச்சரியப்படுவாங்க. அதான் அப்படி வந்துருச்சுன்னா ட்ரம்ப்புடைய திட்டங்கள் என்ன ஆகும்? ஏன்னா ஐ திங்க் அது அப்படி ஜெயிச்சா கூட அவரு பதவி நீக்கம் செய்ய முடியாது. ஆனா அவர் கொண்டு வர திட்டங்கள் வந்து எதுவுமே நிறைவேறாது. இல்ல, அவங்க வந்து ஒரு மெஜாரிட்டி வந்தாங்கன்னா இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் ரெகுலராக நடக்கிற விஷயம் தான் வச்சுக்காங்க. என்ன அவர் ஏதாவது பிளான் பண்ணாருன்னா இவங்க உடனே முட்டுக்கட்டை போடுவாங்க, இல்ல நாங்க சொல்றதெல்லாம் இதுல இன்கார்பரேட் பண்ணணும், இல்லைன்னா இது பண்ணக்கூடாது அப்படின்வாங்க. ஏன்னா மணி அப்படின்னு வந்தாச்சுன்னா காங்கிரஸ் உடைய கண்ட்ரோல் இருக்கு. ஸோ இவர் இஷ்டத்துக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. எப்பவுமே வந்து ஈடுபறியா தான் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்காங்க. அது ஒரு மாதிரி பேசி சால்வ் பண்ணிடுவாங்க. அல்டிமேட்லி த கவர்மெண்ட் ஹேஸ் டு ரன், இல்லையா? இம்பீச்மெண்ட்டுக்கெல்லாம் அங்க வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா வந்து ஒரு தேர்தலில் நின்று வெற்றி பெறாரு, இதற்கிடையில ஒரு இடைத்தேர்தல் வந்து இப்படி கொலாப்ஸ் பண்ணிச்சுன்னா அது அப்படி இல்ல. மெஜாரிட்டி இருந்ததுன்னா எப்போ வேணா இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரலாம். அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் அது எல்லாம் நினைக்கிற மாதிரி கட்சி சார்பா இருக்காது. நான் சொன்னால ஏற்கனவே கட்சியிலேயே வந்து இல்லைங்க அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்றதும் நடக்கும். இட்ஸ் a long drawn out processன்னு வச்சுக்கோங்க. அதனால அதெல்லாம் வந்து ரொம்ப தூரத்துல இருக்க விஷயம். பட் இப்போ இஷ்யூ என்ன, கிரீன்லாண்டை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்றீங்க. யூரோப்ல வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை நாளைக்கு பண்ணுவாங்க? ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது கோபி. யூரோப்பால எதிர்த்து நிற்க முடியாது. ஒரு பக்கம் ரஷ்யா,
அவங்க தான் எங்க எனிமி அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஒண்ணு தெரியுமா? ம். இப்ப சந்துல சிந்து பாட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ம். ஜெர்மன் சான்சலர் மெர்ஸ் இருக்கார்ல. ஓகே. என்ன இருந்தாலும் ரஷ்யா நீங்களும் வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி தான். ம். மேபி ஒரு நாள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் எங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ம். நாமெல்லாம் ஒண்ணா பேசுற மாதிரி அப்படின்னு ஓகே. அந்த அது என்னது அது அந்த வெள்ளக்கொடி காமிப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. ம். ஸோ அவங்களுக்கு நல்லா புரியுது ம். ரஷ்யா அமெரிக்கா 2 போல், ரெண்டுத்தையும் எதிர்த்துக்குன்னு இவங்களால குப்பை கொட்ட முடியும். ரைட்டா? அப்ப யாரோடையாவது ஒருத்தரோட இவங்க வந்து இணக்கமா போனோம். ம். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல அமெரிக்காவோட முடியல. ஏன்னா அவர் முடியல. பாக்குறதெல்லாம் எனக்கு கொடு எனக்கு கொடு எனக்கு கொடுன்னு கேட்டுக்கிறார். திடீர்னு அயர்லாந்து கிரீன்லாந்து பக்கத்துல தானே இருக்கேன். ம். நான் அதை எடுத்துக்கிறேன். அதுல அயர்லாந்துல வந்து கொஞ்சம் பிரிட்டனுக்கு சொந்தம். உங்களுக்கு தானேப்பா, நீ நாட்டை தானேப்பா, அது கொடுத்துருப்பா எனக்கு, நான் எடுத்துக்கிறேன். அது கிரீன்லாண்டுக்கு போயிட்டு வரதுக்கு கன்வீனியன்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணுவீங்க நீங்க? ம். அதனால இப்போதைக்கு வேண்டாம், ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டா ரஷ்யாவோட கொஞ்சம் சமாதானமா போலாம் அப்படின்னு நினைச்சாலும் இந்த கன்சென்சஸ் அப்படின்றது ஒன்று வேணும். இப்போதைக்கு அவங்களால அது அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ டேடி என்ன சொல்றாரோ கேட்டுக்கின்னு ம். அப்படி இந்த கூப்புறம் வந்தா மீசையில மண் பண்ணல அப்படின்ற மாதிரி ம். அவரு இவ்வளவு குத்துருக்காருங்க. கரெக்ட், ரஷ்யா உள்ள வந்துடும், ம். ரஷ்யா உள்ள வந்துரும். ஓகே. அதுக்காக நாங்க இதெல்லாம் பண்றோம் ம். அப்படின்ட்டு அப்படியே பூசி மொழிகிட்டு பூசி முழு ஜனங்களை ஏமாத்திட்டு எங்களுக்கும் ஏதோ கொஞ்சம் கான்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு போயிடுவானுங்க. மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு. நன்றி கோபி.